الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. வரதட்சணை வன்கொடுமை என்ற தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, எனக்கு எல்லா காலத்திலே இஸ்லாம் வந்துட்டார்கள் உங்களுக்கு விடுதலை இருக்கின்ற என் ஜமாத் இளைஞர்களே, எங்களுடைய தொப்புக்குடி உறவுகளாக ஒருதாய் வீட்டு மக்களாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காவல்துறையை காணவில்லை. இவர்களை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு வேலை இல்லை என்று அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, எங்கு சென்றாலும் இந்திய தௌஹீத் ஜமாத்துக்கு எப்படி ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள் என்ற ரகசியத்தை அறியாமல் இருக்கின்ற என் உறவுத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரை சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எங்குமே ஆணுக்கு பணம் கொடுத்து ஆண்களை வாங்கியதாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு பெண் அந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் தான் அனைத்து சாகசங்களையும் செய்திருக்கலாம். இந்த அளவுக்கு சாகசங்கள் ஒரு பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்ற நான் சொல்வது சங்க காலத்தை. இந்த காலத்துல சாகசம் பண்றவங்க கோட்டை உள்ள விட்டுட்டு வரலாம், அதல்ல நான் சொல்வது சங்க காலத்தில். சங்க காலத்தில் ஒரு அனைத்து தேவைகளையும் அவன் தான் போய் நிறைவேற்றுவான். இன்றைக்கும் கூட நம்மை சுற்றி உள்ள கிராமங்களிலே அந்த நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்படியெல்லாம் இருந்தது எப்படா இப்படி ஒண்ணு திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தா, எப்ப இந்த கைபர் போலன் களமாய் வழியாக ஆரியர்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்களோ, ஆரியர்கள் படையெடுத்தார்களோ, எல்லாம் உள்ள வந்தாமா முகலாயர் படையெடுப்புமா, ஆரியர் வருகைன்னு சொல்லுவான். இங்க சொல்றது வரலாற்று சொல்றது முகலாயர்கள் எப்படி இஸ்லாத்துக்கும் இந்த வரலாற்று வந்துச்சு, ஜோடா பணம் இங்கதான் இருந்து வந்துச்சு, ஜகதா பணம் இங்கதான் இருந்து வந்துச்சு அப்படிலாம் பார்த்தா இதற்கெல்லாம் காரணமாக எது இருக்கிறது என்றால் அங்க பார்க்கிறான். நம்ம அங்கிருந்து நம்ம வந்தோம். இங்க உள்ள யாரும் இங்க இருக்கின்ற யாரும் அரபு தேச இறக்குமதிகள் இல்ல, எங்கிருந்து ஓடி வந்தவங்க இல்ல, இந்த மண்ணின் மனிதர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இது நம்முடைய மண். நம்ம எல்லாம் இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் கொள்கையாக நம்முடைய வாழ்வியல் திட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப பாக்குறான் அங்கேயும் வாங்குறான், நம்ம மட்டும் எப்படி வாங்காம இருக்கிறது, இங்கேயும் வாங்குவோம்டா அப்படின்னு அங்கே
அந்த அவள் எவ்வளவு கேட்கிறாளோ அவ்வளவு கொடுக்கணும். எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும். எந்த அளவுக்கு? உடது மலை அளவு தங்கத்தை கேட்டால், அந்த நாட்டில் பெரிய மலை உருமலை, அந்த மலை அளவுக்கு தங்கத்தை கேட்டால் கூட கொடுத்து விடுங்கள். மிக தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது. அவள் தேவையை பூர்த்தி செய்யணும். நீங்க அவளுக்கு கொடுத்து அவளை மனமுடிச்சு நீங்கள் அழைத்து வரணுமே தவிர நீங்க மாடாக ஆளாக மாறி நீங்க விலகுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க்கம். இஸ்லாம் 1430 ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்புதத்தை செய்து அதுக்கு பேர் ஜோடா பணம். அந்த ஜோடாவை கொண்டு போய் ஜோடானா என்ன ஊர்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஜோடானா என்ன? நீனா அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இருக்கிறோம் இங்க ஏதோ சொல்லுவாங்க பாய், ஜோடான்னு சொல்லுவாங்க பாய், என்ன பாய் இதெல்லாம் போய் கேட்கிற பாய் அப்படின்னு கேட்கறீங்கல்ல, அது மாதிரி பணம். ஆக அதெல்லாம் முதல்ல அட்வான்ஸ் புக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லைனா பட்டியல் போடுவானுங்களா. என்னடா பட்டியல் பார்த்தா பைக் வேணும், கட்டில் வேணும், மெத்த வேணும், தலாணி வேணும், தலாணி விரிப்பு வேணும், அப்புறம் நீரோ வேணும், எல்லாம் வேணும். அப்ப இருக்கிறாங்க எதுக்கு நீ கட்டில் வேணும், மெத்த வேணும், தலாணி வேணும், தலாணி விரிப்பு வேணும், அப்புறம் நீரோ வேணும், எல்லாம் வேணும். அப்ப இருக்கிறாங்க எதுக்கு நீ எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரன் வாங்கி கொடுக்கிறதா இருந்தா எதுக்கு நீ ஆம்பளை இருக்க? ஆனா ஒன்ன விலைக்குத்தானே வாங்குறாங்க. இருந்த பெண்கள்லாம் நீங்க என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்குறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? டே போ தீட்டுவா தோல போ சமையலாக்குதா, டே சமையல் ஆக்குறா, என்னடா சமையா அப்படின்னு கேட்கணுங்க. அதை விட்டுறீங்க. உங்களுக்குள்ள சுதந்திரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு என்னடா சமைய என்ன ஆக்குற, மீன் வாங்கிட்டு வந்தியா, கறி வாங்கிட்டு வந்தியா, ஓகே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீ விலை கொடுத்தானே வாங்கிட்டு. ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கினால் அந்த அடிமையை எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? நம்ம தேவைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த அடிமையை. அப்படி ஒரு அடிமையாகத்தானே அந்த மாப்பிளையை பயன்படுத்தணும். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜோடா பணம் சரியா கொடுக்கலன்னு சொல்லி 5 மாசத்துக்கு அப்புறம் சண்டை வரும். கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஜோடா பணத்துல நீ அதுக்காக குறை வச்சுக்கல, இந்த மோதிரம் வச்சியா, இந்த உச்சி வச்சியா, இந்த செருப்பு வச்சியா, இது வைக்கவே இல்லை, இதுக்காக ஒரு சண்டை. இது எல்லாத்தையும் விட இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்து விட்டு அந்த பெண்ணை அவர் கொண்டு வந்த நகையை ஃபுல்லா அப்பி உறிஞ்சி திண்டுட்டு நல்லா மப்ப ஏற்றி படுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவளுடைய வீட்டுக்கு அனுப்பி மறுபடியும் வாங்கிட்டு வர சொல்றியலா பாவியலா? அது எந்த அளவோட சரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் ஒரு சகோதரர் சொன்னாங்க, என்னடாப்பா ஒவ்வொரு அதாவது தகப்பனும் பெண் மக்களை பெற்ற தகப்பன் அத்தனை பேரும் ரோடா பிச்சை எடுக்கிறாங்க. அது நம்ம பார்க்கிறோம், சர்வசாதாரணமா பார்க்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்ல எழுந்த சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வேகம், அஸ்ஸலாமு போயிருக்கோம், நான் வந்து குமருக்கா வேகமா வந்திருக்கேன் போயிருக்கோம், 4 குமர் வச்சிருக்கேன் பாய்க்கா, உங்களால முன்னேறி செய்யுங்க பாய்க்கா. என்ன பிச்சை? எவ்வளவு பிச்சை? ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் தெரு பிச்சை ஏந்தி அந்த காசை கொண்டு வந்து கொடுத்து அதை வாங்கி நீ வந்து திங்கிறேன்னா உன்னை விட கேவலமானவன் வேற யார் இருக்க முடியும்? உன்னை விட அசிங்கமானவன் வேற யார் இருக்க முடியும்? இதுக்கு பேரா இஸ்லாம்? இஸ்லாமுக்கு சொல்லி தருதா? பெண்களை எப்படி நடத்த சொல்லுகிறது இஸ்லாம்? எப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள்? அதை மாப்பிள்ளையா இருக்கிறவன் நீங்க எதனா இருக்கிற, நீங்க என்ன இருக்கிற? எவனையா ஒருத்தன் கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை காட்டிங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81